10. அவங்களும் கம்மியாக தான் இருக்காங்க. தெரில, அவங்க கரெக்டாக இருக்காங்க. என்ன மாதிரி வச்சுருக்காங்க மச்சான் அப்பயும் 10 தான் இருக்கு. 8 வயசு 5 வயசு அப்பயும் 10 தான் இருக்கு. அவங்க இதில் 10 கூட 6 தான் 10. விற்கேன் போயிடுறா அங்கே வைக்கினா எங்கே பேச வருவார் அரண் உனக்கு எப்போ சொன்னான்? இப்போதான் கால் பண்ணேன். யாரா? சும்மா பழக்கத்துக்கு போவான்டா. யார் செகண்ட் அப்போ சரி சும்மா வெளில உட்காந்து பார்க்காத உள்ள உட்காந்து பார்க்க சொல்லு. அதான் அவ்வளோதான் வரட்டும் வரட்டும். வரட்டும் இங்கே 10 தானே இருக்காங்க ஃபீல்டிங்கில், 10 தான்டா இருக்காங்க. அவங்களும் 10 தானா? அப்போ விடுங்க, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மொத்த டீமும் வந்துச்சுன்னா ஒரு இது வந்து அப்படியே உள்ளே நிற்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வால்பேப்பராக வச்சு விட்ருணும் நம்மளோட குரூப்புக்கு பேஜில். இப்படி நிற்க வச்சுக்கிறேன். எப்படின்னு அடுத்து யாராவது ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஏதோ பண்ணிட்டானே யார் இவன் கேமராவை ஹேண்டில் பண்ணி பாடி வீடியோ கீழே போட்டு எப்போதான் கீழே குடிச்சு பார்த்தா பாட் பண்ணிருக்கேன். கேமரா தான் எடுத்து வச்சிருந்தானா, அதனால பார்க்கல. மச்சான் போன வாரம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? தெரியும்டா, இருக்கும், ஏன் இருக்காது. சீரியஸாக மச்சான் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நேற்று மேட்ச் பார்க்காம போயிடா அப்புறமா. எது கண்கொள்ளா காட்சி அதெல்லாம். நேற்று வர கூப்பிட்டான் என்ன, மாமச்சான் காலைல சும்மா தானே வீட்டில் உட்கார போகிற அப்படின்னு. நீ போப்பா நான் வரல. ஏற்கனவே வந்து நீ பொதுவாக என்ன சொல்லுவேன், பேட்டிங் சரி ஓகே அப்படின்னுவேன், போலிங் அன்றைக்கி ஏதோ நல்லா போட்டான்னு சொல்லலாம். ஃபீல்டிங்லாம் எல்லாமே பண்ணியிருக்கான் மச்சான். எனக்கு அதுதான்டா ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் இளம் கன்று. அதே மாதிரி விக்கெட்டும் எப்படி நினைக்கிறேன் அப்புறமா, போலிங் போட்டால் விக்கெட்லாம் இல்லை சரியா. ஃபஸ்ட்டு நான் மணி நந்தா 3 பேரும் போட்டோம். நான் எடி பேடி சரியா. கிட்டத்தட்ட நாங்கள் பவர் பிளே முடியும் போது 6 ஓவருக்கு அவங்க வந்து 70 நோ சம்திங்டா. 6 ஓவர் 73 ஃபார் நோ லாஸ். 7 ஓவர் சரியா. 73க்கு நோ லாஸ். 73க்கு நோ லாஸ்டா. தலைவர் வந்தான் விக்கெட். அதே ஓவரில் 2 விக்கெட். ஓப்பனர் கைட்டான், 2 ஓப்பனரையும் கைட்டான். எல்லாம் வந்து இங்கே வந்தால் தான் மச்சான் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுது. சரி 2 விக்கெட் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் மேட்ச் ஓரளவுக்கு இதுவாகணும். இன்னொருத்த வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான். இன்னொருத்தன் அவன் விக்கெட் குரூஷல் நம்ம அவனும் அதே மாதிரி சரின்ட்டு அப்புறம் திருப்பி ஓவர் போட சொன்னால் போட்டான், எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தான். விக்கெட் தானே நீங்களாம் என்னடா போட்டீங்க? விக்கெட் தானே மச்சான், இருந்தா அடிச்சுக்கோ. விக்கெட் கேட்டேன் நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அலாதீன் பூத மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன் சார். பேட்டிங்கில் ரமேஷ் 30 ரன்ஸ் கேட்டான், 40 ரன்ஸ் கொடுத்துட்டான். அதான் போலிங்கில் அடிக்கிறாங்கடா ஏதாவது பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். ஃபீல்டிங்கில் கேட்ச் வரண்டா, எப்படியோ கொஞ்சம் பிடிச்சிடான். விட்டு நான் அதை சொல்ல ஒரே ஒரு கேட்ச் விட்டான்டா. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்டா. அவன் என்ன சொல்கிறானா, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க இல்லை சொல்ல, ஆனால் WCCக்கு தப்பு மட்டுமே பண்ணுறியே அப்படின்னு தான் வாதகம். மச்சான் வேறு டீம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட மாட்டேன். வர மாட்டேன் போல. கபிலனே போட்டுருந்தாங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டீம் அது வருது. அதே மாதிரி நான் பிரவீன் டீமே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்லாம் சொல்கிறான்ல, வின்னிங் ஸ்ட்ரீக்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. இல்லை மச்சான் டீம் பெருசாக அதுதான்டா சொல்கிறேன். நம்ம வந்து பெருசாக சாதிச்ச மாதிரிலாம் தெரியும்டா. ஆனால் இங்கே டீம் வர்றது மொக்க டீம்டா. இதை பேர் போடுறேன் நானும் ஜாலியாக ஜாக்கி ஓட்டுறாரு. ஒரு சில டீம் ஆடும் போது தான் அந்த டஃப்னஸ் தெரியும். நான் இப்போ அந்த ஆனிவர்சரி மேட்ச் அது நல்ல டீம்டா, அதெல்லாம் கலப்பார டீம். நாங்கள் ஆனிவர்சரி மேட்ச் ஒரு டீம் ஆடணும் மச்சான். அதெல்லாம் வந்து டர்ஃப் விக்கெட் இல்லை, அங்கெல்லாம் பயங்கரமாக வரும். பாலஜன் வந்துருப்பார் அந்த ஆனிவர்சரி மேட்ச்சு. நல்ல டீம். போகிறது பிரச்சனை இல்லை மச்சான். அந்த பிரச்சனை என்ன தெரியுமா,
இல்லைல்லடா நம்மக்கிட்ட 2 பிரச்சனை இருக்குது மச்சான். அதான்டா மேட்ச் ஃபீ ஒன்று அதை விட்டுரு, அதை எப்படியா சமாளிச்சிக்கலாம்னு வச்சுக்கேன். இன்னொன்று வந்து அந்த மாதிரி இடத்துல நீ மினிமம் 20 ஓவர் தாங்குற மாதிரி இருக்கணும். இப்போ 25 ஓவர்ஸ்னா மினிமம் 20 ஓவர் தாங்குற மாதிரி இருக்கும். அதுதான்டா நான் அந்த எடுத்தோடனே இப்போ பிரவீன்டே நான் என்ன சொல்கிறேன், நல்ல கிரவுண்ட் புக் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை விட டீசெண்டான கிரவுண்ட் இருக்குது, டீசெண்டான டீம்லாம் வர கிரவுண்ட் இருக்குது, அங்கே போவோம். இப்போ வீட்டுமே நான் என்ன சொல்கிறேன்னா டர்ஃபு கபிலன் ஓகே, கபிலன் சொல்ல கபிலன்லாம் ஒத்துவேன். கபிலன் நல்லா தான் நல்ல டீம் தான் வருது, காம்படிட்டிவாக தான். காம்படிட்டிவ்னா சொல்கிற அளவுக்கு நல்ல டீம் தான் வரும். ஓரளவுக்கு நம்ம விளையாடலாம் ஆடலாம். கிட்டத்தட்ட நம்ம போன டீம்லாம் சரியான டீம், போன வாரம் வந்ததெல்லாம் வரல டீம். அந்த 2 பசங்க தான் மச்சான், எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பசங்கனால தான் அந்த போலிங் வந்து ஓரளவுக்கு இதுவாக போச்சு. எனக்கு மற்றபடி பெருசாக இம்பேக்ட் பண்ணாங்கன்னு தான் அந்த 2 குட்டி பசங்க போட்டாங்க. ஓப்பனிங் ஸ்பெல்ல மிடில் ஸ்பெல் போட்டாங்க. ஓப்பனிங்ல ஒருத்தன் போட்டான், ஒருத்தன் போட்டான், அப்புறம் எண்டில் இன்னொரு ஒருத்தன் டெத் ஓவர்ஸ்ல ஒருத்தன் போட்டான். அவன் சூப்பராக போட்டாங்க. டெத்து அந்த கடைசி ஓவர்லையுமே அவன் பாலை என்னமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா, சூப்பராக போனான். ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பால் கண்ணா பின்னான்னு அந்த மாதிரி தான் இருக்கணும். போடு நீ காசு கொடுக்கணும்ல. ஆமாம், சிங்கிள் டீக்கிட்ட காசு மட்டும் வாங்கிப்போம், உனக்கு எதுவுமே இல்லாத ஒரு காசு அது வருதுன்ற மாதிரி. அதனால் என்ன பண்ணான், சரி ஓகே டீமில் நான் 2 டக்கு ஃபோன் பண்ணி இருக்கிற ஆள்லாம் டக்கு பிடிச்சி போட்டு ஒரு டீம் அது தான். பிரவீன் இந்தாடா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோங்க, ஆஸ்திரி அடிச்சுக்கோங்க, மேட்ச் தானே வேணும் கேட்டிங்க, ஒரு சந்தோஷத்துக்கு நாங்கள் ரன்னும் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சம்பளம் ஓகே போச்சு. நான் இனிமேல் நீங்கள் அப்படி தான் தோணுது. மந்தமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்போ கிரவுண்டு விரிச்சோடு இருக்குது. ஆனால் இது கபிலனை அவனோ போட்டான் போல இருக்குது, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கான். நான் அப்போதைக்கு எப்போ மச்சான் மேட்ச் முடிச்சுட்டு நம்ம பேசிட்டு கிளம்புறோம் தெரியுமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ போல் போடுறல, போல் ஓகே போடு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ இங்கே ஆட வராங்கல்ல, எங்ககிட்ட பே கேட்டுறாரு அடுத்த வாரம். ஐயோ மச்சான், போன வாரம் அதை கேட்க மறந்துட்டேன் மச்சான். நான் அதுக்கு முன்னாடிலாம் இங்கே கேட்டுட்டு இருந்தேன்ல, போன வாரம் வந்து மறந்துட்டேன். நான் என்ன பண்ணேன், ரூம்லேருந்து வெளில போகும்போது அவங்ககிட்ட ஆர்கனைசருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், அப்படியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வெயில் சீசன்றனால ஆமாம் காலைல ஸ்லாட்டு கூட புக் ஆக மாட்டேருக்கு, இந்த ஸ்லாட்டு தான் நிறைய புக் ஆகுது. 6 மணி ஆமாம், ஏன்னா உனக்கு 6 மணினாலும் வெயில் வந்துடுதுடா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெயில் ஆடுற மாதிரி இருக்கு. ஒரு பேரும் முடியுதா, 2வது ஓவர் 3வது ஓவர் இது 2வது ஓவர் தான்டா. 3 அப்போ மாற்றி போட்டுட்ருக்கானடா. 3 முடிஞ்சிச்சு. ஸ்ப்ரேவா இது பாலாஜி நான் பேக்கில் இருக்கும் பாரு, அது மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணேன். அதுலடா அதுதான்டா, அது கீழே. அதோ பார்த்துட்டேன், அது உள்ளதான் பெரிய ஜிப்பில் இருக்குல்ல. கேஸ் காலேஜ் வெளில வாங்கி சாப்பிட்றேன். కుమార్ బ్లర్గా తెలుస్తుందారా ఎందుకు ఏమైనా వచ్చి పడిందా దాని ముందులో ఏమాటంది ఈడ
దాని ముందులే నీళ్ళు ఒకలాగా అవునరా ఇలా சீக்கிரம் வாடா దాంట్లో లేవురా నీళ్ళు మచ్చాన్ இந்த இதுல பாரா ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி வந்து நிற்குது வேண்ட பண்ணுறானு ஆர்கனைசர் விட என்னட்டே பண்ணுறானுங்க டீம் இல்லைன்னு சொன்னால் முடியும் கேன்சல் பண்ண விட மாட்டாங்கடா எங்கள் டீம் இப்படி தான் காலைல வர டீம் வந்து இங்கே க்ரௌண்டில் ஆக்சுவலாக இது முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அதனால் அது இது வரல. நாங்கள் வந்தப்போ நாங்கள் வந்துட்டோம். ஆப்பரண்ட்லேருந்து ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. ஃபோன் பண்ணால் அவனை எடுக்கல. அதனால் அவன் டீ குடிச்சிட்டு வரேன்னு அவங்க 2 பேர் ஓட்டாரு. இது பண்ணி டக்குனு இங்கேருந்து பண்ணி டக்குனு பேசி ஏரியாவில் ஆள் எல்லாம் மாற்றுறாங்க பால் வாட்டு போட்டாங்க. நியூ பால் பேசுகிறாங்க. இப்போ தமிழ் வந்துச்சு பிரவீன் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. தூங்கிட்டான் வீட்டுக்காரன். அவன் வரல. அப்புறம் ஒன்றும் நந்தாவும் வரல. நந்தா அதனால் பிரவீன் வரல. பிரவீன் வரத்துக்கு லேட் ஆச்சு. நந்தா அண்ணா எப்பயுமே லேட்டாக தான் வரும். 10 பேர் தான் 9 பேர் தான் இருந்தோம். பவர் பிளேயில் யாருமே வெளில வைக்காமல் அப்படியே போட்டுருக்கோம். தண்ணி இறங்கிட்டு போகுது. ஆமாம் கேமரா நடுவில் இதில் வந்து அந்த தண்ணி இது வந்து அப்படியே காலைல பேக்கெட்
ரைட்டு கையாக தான் இருந்தான். கல்யாணம் பண்ண விச்சு விச்சுன்னு சொல்லுங்க. அவனை கட்ட போனதான். தெரியும்டா சாமி, பிரேக் அடிக்க முடியாது. சடனாலாம் டிஸ்க் அவ்வளோதான் கலந்து அக்கா பிஞ்சு வந்துடும். ஒருத்தர் இருக்கான் மச்சான், அவன் வந்து ஒரு ஹோம் நடத்திட்டு மச்சான் சொல்லலாமா? ஓத்தா சொல்லு என்னப்போ அதில் கேட்க போகிறா. கேட்டா கேட்டு வேணாடா அப்புறமா தனியாக சொல்லிக்கூடா. அதாவது இந்த லக்கு வந்து கதவு தட்டும் போது சீப்போ நாயே அடி வெள்ளை தட்டு விடுமா, அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. அதில் தான் கிளியர். லிட்டிகேஷன் எங்கடா சுரேஷ் இங்கே எந்த க்ளவு உங்கள்கிட்ட தானே கொடுத்தான். இருக்கு எங்கடா வாங்கிச்சு பின்னாடி பலால இல்லை இதெல்லாம் பட்டா எதுவும் இதெல்லாம் பட்டா பவுன்ஸ் ஆயிரும். அது உடம்பு பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சிச்சு, அப்படியே திரும்பிச்சு.
ஏய் அடுத்து யாரு பேடப்டா? பாலாஜிடா டேய் சீனடா மேடம் தண்ணி ஆத்துறியாடா டக்குன்னு போ அதுல இருக்கு தண்ணி ஏன் அக்கறாச்சு ஆவாது மச்சா பாடுக்குறா இல்லை ஆளு வெளியில் போச்சு பாடுக்குறாங்க இது லெஃப்ட் அதான் இது ஏன் No, that too. அண்ணன் வர இருக்க பற்றி பேச முடியாது அண்ணன் பைத்தியக்காரன் பொறுத்துட்டு இருக்கேன் நான் ரெடி பண்ண சொல்லிட்டா ஓகே ஓகே மச்சான் சொன்னல இதுதான் யார் பழம் இல்லை இல்லை படம் போட்டு அது எவ்வளோ அது எப்போ இது நீ ஏன் வைக்கிறா தோணிட்டே இருக்கு ஆனால் ஆனால் வெளியே பார்த்தாலும் க்ளீன் அனுப்பியா அவுட் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் க்ளோஸ் தான் பால் வெளியே தான் போன்னு தான் ஒரு கிஸ்ஸில் தான் சுற்றினேன் கொடுத்துட்டான் என்ன பண்ணுறது
பண்ணு கரெக்டாக. நான் இல்லடா நான் போய் நின்று மட்டும் ஆட மாட்டேன். அதே என்ன கழட்டு அப்படியே போட்டு விட்றேன். நின்று ஆட மாட்டேன் நான். நேற்று இன்னிங்ஸ் பார்த்தேன். நேற்றுலாம் நின்று வாடா. எங்கள் டீமும் நிற்க மாட்டான்டா. எங்கள் டீமும் நிற்க மாட்டான்டா. வேவ்ஸுக்கு வந்துச்சுன்னா அவன் ஆடுறதே வேற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் உறுதிமொழி எடுத்திருக்கான். சனிக்கிழமை ஆனால் அப்படி ஆடுவேன் அப்படின்ட்டு. நீ வேணா வேவ்ஸ் சனிக்கிழமை மேட்ச் போட்டு. ஆஹா சாட்டர்டே வேவ்ஸுக்கு மேட்சாடா? அன்னியொன்று பவுன்ஸ் பவுன்ஸ் பக்கனா நமச்சா கொஞ்சம் பாலகண்ணா நோ லுக் ஷாட்ரா. நூலுக்கு அடி வாங்கினது படுற மாதிரி இருந்தது. டக்குன்னு லைனை பார்த்தா டக்குன்னு பேட் வர மாட்டுது. அடி வாங்கிடுது. అది తర్వాత ఏంట్రా గ్లౌ గ్లౌ నదల్లా అది నీది మేదారం తీసుకుంటుంది ఇద్దరాగా అది కాదు అది ఇది అయితే லேட்டாக ஆடுற போறா டேய். கொஞ்சம் குயிக்காக ஆடுறா அப்புறமா. முன்னாடி விடு பேட். அடிக்கவே பார்த்தா தட்டவே பார்க்க மாட்டான். இன்னும் ரெஸ்ட் ரெடியாக நிறையாவது பேசிகிட்டு இருக்கோம். போலர் போனதுக்கப்புறம் தான் ரெடியாக காடு நான் முட்டிலே வச்சுக்கிறான். இங்கே தானே படுது. இங்கே படுதுடா. என்ன படுச்சு அதுக்குன்னு உடனே காடில் படுதுன்றது. மோசமாக அதுதான் நான் பேசக்கூடாது. அவன் பேசலாம். அதுதான் நாட் அவுட் பேட்ஸ்மேன் வேற வச்சுக்கோ. அவுட்டாக இருந்தால் கூட நீ ஏதாவது பேசலாம். நாட் அவுட் பேட்ஸ்மேன் ப்ளே. நீ கடைசி எப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன்? அது உண்மைதான். நேற்று ஜெயிச்சிட்டான். சும்மா ஸ்டெப்பு கொஞ்சம் ஆடிந்தானா ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு அவன் அவுட் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் மேட்ச் சொல்கிறீங்க நினச்சிங்க. சுரேஷ் மேட்ச் ஸ்டப்ஸு அவனுக்கு சரியாகவே படலை நேற்றுலாம். அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதனால அவுட் ஆகல. வழுக்கிட்டு போனனாலாம் அவுட் ஆகல. சரியா? அவன் எப்படி இருக்கலாம் பாலா? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இருக்கலாம்? உடனே சொல்லுவானே. இல்லை அவனுக்கு இல்லை அவனுக்கு சரியாகவே படலை. ஃபுல் கேமே சரியாக படாமலே 32 பால் ரன் அடிச்சிட்டான் அவன். ஆக்சுவலாக சரியாக படலை அவனுக்கு மேட்ச்சில். இந்த மில்லர் புறம்போக்கு மயிர் ஷாட் அடி செவனே நின்றுருந்தாலே அடிச்சிருக்கலாம். அவன் ஃபாஸ்ட்டு போடுறான். அவன் பால போய் ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஷாட் புஷ்டாலாம் அப்புறம் என்னடா என்னடா பண்ணுவாங்க? ரெண்டு மட்டும் நேற்று இருக்குன்னாச்சு. பார்த்தேன் நடுவில் ஒரு பால் நான் புடிச்சு பார்த்தேன். அந்த பால் உட்காண்டானே வெயிலோட தாக்கம் ரொம்ப உக்கிரமா இருக்கு. நான் உடம்பு சரியா என்ன ஆயிடுச்சு? ஃபீவரா? ஃபீவர் என்ன ஏன் வந்த? வீட்டில் இருந்துருக்கலாம்ல. ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்க வந்துட்டான். பரவாயில்ல தானா? நான் வரும்போது அவன் ஏதோ ஃபீவர் இருந்திருக்கான். வேணாம் வரும்போது ஏதோ வாமிட் போயிடுச்சா? மைண்டு ஃபுல்லாக
நின்னானு சொல்லிட்டே இருக்குது. ஆனால் போய் சுற்றிட்டான்டாப்பா வெறுப்பாக வருது. இது என்ன கடுப்புனா இப்போ மாடுலாம் சுற்றுறான், அவுட் ஆக மாட்டான். எவ்வளோ லூஸ் ஆட்டாரான்டா, அவுட் ஆகுமா? நம்ம ஒரு லூஸ் ஆட்டானா அவுட் ஆகும். எல்லா எக்ஸாம்பிளுக்கும் கேப்டன் தான் வராரு. இல்லை அதுதான் எனக்கு விருப்பாகுது. எனக்கு ஃபஸ்ட்லாம் நான் ஃபஸ்ட்லாம் டாட் வச்சு ஆடுவேன்டா சூரிய. எனக்கு பயப்படாம பாடு ஆடுவேன். 40 பாலுக்கு 50 அடிப்பேன், போதும், அவ்வளோதான். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான், அது மனசில் இருக்குது. இவெல்லாம் 30 பால் இது 50 அடிக்கும் போது நம்ம ஏன் அடிக்க பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தாட்டு வருது. இதை நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன்னு இதுக்கும் கண்ணை மூணு வீசுகிறான், இங்கெங்கேயோ வீசுகிறான், இதோ நடக்குது, ஆனால் அவுட் ஆக மாட்டான். போலிங் அதே மாதிரி தான். போலிங்கே அது இவன் போடுவான், இவன் பண்ணுறான் நினைக்கிறேன். இல்லைடா பால் அவன் பால் பார்க்க நான் கீழே சிப்னு டே அலைஞ்சிட்டே வருது. பேட்ஸ்மேனால லைனை பிக் பண்ண முடியல, தூக்கி போடுறான் அவன். புரிஞ்சுக்கோ, எப்பயுமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்டை விட ஸ்லோ, எப்பயுமே சொல்கிறேன் ஜென்ரலாகவே ஸ்பின்னரோ ஸ்லோ பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுப்பாங்க. நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அது கரெக்டு தான். அவெல்லாம் ஸ்கில்லுதான் போடுவான்டா. இவன் என்னடா போடுறான் பாலா, கீப் ஸ்லிப்னு பாருடா, தூக்கி போடுறான்டா பாலை, அப்படியே ஆடுது. பேட்ஸ்மேனால லைனை பிக் பண்ண முடியல, நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். எந்த லைன் தெரிய மாட்டேது அவனுக்கு, ரொம்ப ஸ்லோவாக வந்து முன்னாடியே போயிடுறானுங்க. அது ஒன்று. ஒரு பால் கட் ஆகுதுடா பாலா, வந்து அவன் பண்ணுறானான்னு தெரியல எனக்கு. மேபி ஒரு பால் பே வந்து குத்தி கட் ஆயிடுது சருக்குன்னு. அது இவனுக்குலாம் ஆக மாட்டேது, அந்த மாதிரி அவனுக்கு ஆகுது. எப்படி? ஆனால் அதெல்லாம் தெரியாது அவனுக்கு போட. ஃபுல் டாஸ் நோ பால் கொடுக்கும். நோ பால் இல்லையா? என்னடா மச்சான்? இல்லை உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நோ பால் வந்து எல்லாமே இல்லை அதெல்லாம் நோ பால், அது கீழே தான். இதுவும் நோ பால் இது கொஞ்சம் ஹைட்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தான்டா. அப்போ நீங்கள் ஒருத்தர் நல்லா போட்டுருக்கான்னு வச்சுக்கேன், மோஸ்ட்லி அவனை அடிக்க பார்க்க மாட்டேன்ல. ரொம்ப ஏதோ லூஸாக போட்டுனா அடிப்பேன், இல்லைனா அந்த போலரை சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடிப்பேன். ஸ்லோ வருதா, ஓகேடா இவன் தான்டா அடிக்கணும் அப்படின்னு நீ ட்ரை பண்ண போவேன். ஸோ அப்படிங்கும்போது உனக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய. பால் என்னமோ நடக்குது. அவன் வந்து என்ன அவனே போடுறானான்னு தெரியல எனக்கு. அது அவன் போட மாட்டான், அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் நினச்ச விஷயம். ஒரு பால்னா வந்து குத்தி அப்படியே பவுன்ஸ் ஆகுது, ஒரு பால்னா வந்து கட் ஆகுது, ஒரு பால் நேராகவே போயிடுது எப்பயும் போல். அதுதான் அவன் போடுற பால் நினைக்கிறேன். முரளி பின்னாடி அன்றைக்கி சொல்கிறான், முரளி நான் இதை ஆடி சொன்னேன் அவன்கிட்ட பிரவீன்ட்டியை. முரளி நேற்று சொல்கிறான், ஏய் மச்சான் அவன் பால் என்னமோ ஆகுதுடா அவனுக்குன்றான். இல்லடா நீ ரிலீஸ் பண்றது எப்படி தெரியுமா? அவன் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டான்டா. நியூ பால் எடுத்துட்டு போய் உனக்கு சும்மா இங்கே ஏதாவது நியூ பால் இருக்குல்ல, நீ சும்மா அங்கே இப்படி போயிட்டு நீ எதுவுமே பண்ணாத. த்ரோ இருக்குல்ல, த்ரோ வந்து சீமில் பிடிச்சி சும்மா அப்படி போட. நீ என்ன அது நியூ பாலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பனருக்குலாம் வந்து முக்கியம், பார்த்து ஆடுங்க அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? நியூ பால் அது கொஞ்சம் கஷ்டம். நீ சும்மா எடுத்துகிட்டு வந்து சீமில் ரிலீஸ் பண்ணனா போதும், பால் வந்து அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மூவ் ஆகும், கட் ஆகும், என்னென்னமோ ஆகும். பிரவீன் இதுவே சரி ஓகே, பிரவீன் ஓல்டு பாலில் போட்டு விக்கெட் எடுத்துருக்கான். நான் யோசிச்சுட்டேன் ஓல்டு பாலில் இல்லை, அவன் பால் ஒரு சிலர் ஆடுவானுங்க, அந்த பேஸ் ஆடணும் அவன் பால் அடிச்சிருவானுங்க எப்பயுமே. பாலா என்ன தவறுது இன்னைக்கு, இன்னைக்கு ரொம்ப தவறுதே. மோஸ்ட்லி பார்த்தாடினா டெத் ஓவரில் போடும்போது ஒன்று அவனுக்கு விக்கெட் விழாது, இல்லைன்னா பால் நேராக தான் விழும். அதில் நான் கரெக்டாக லென்த்து போட்டேன். எக்ஸாம்பிள் அந்த லாஸ்ட் ஓவரில் தான் 30 ரன் அடிச்சாங்க. அதெல்லாம் அந்த பேட்ஸ்மேனு அவனுக்கு அந்த அவன் பேஸ் செட் ஆயிடுச்சு, அடிச்சுட்டே இருந்தான். அவன் கடைசியில் அவன் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பேஸ் போனாலும் ஆட மாட்டான், ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ஆட மாட்டான். ஆனால் அவன் பேஸ் செட் ஆயிடுச்சு, அடி சாத்திட்டான். அவன் போலர் தானே அவன், புதுசாக ஆடமா மொரட்டடி உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி ஆவரேஜே 7-8 தான் நினைக்கிறான் அவன் மட்டுமே, அவ்வளோதான். அவன் அன்னைக்கு அவனுக்கு நாள் அன்னைக்கு அவன்டே அன்னைக்குமே மேட்ச் முடிஞ்சிருச்சுடா. இப்போ போட்டல அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. 37 ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஒரு வைடு போட்டான், 36 ஆயிடுச்சு. 6 பாலுக்கு 36 7 அடிக்கணும்டா, 32 சம்திங் 37 அடிக்கணும்டா பாலா. 37 ஒரு வைடு, 5 6 ஒரு 4 நாட்டாக அந்த 4 தடுப்பாங்க, 34 அடிப்பான். 34 அடிப்பாங்க, ஒரு வைடு 35 ரன், ஒரு ரன் ஜெயிப்பாங்க. அந்த 6 மேலே அந்த ஒரு 4 மேலே பவுண்டரி லைன் இது அப்படின்னா இங்கே மட்டும் அங்கே தான் விடும் அந்த ஒரு 4. நம்ம பையன் தான் போகணும். நீ தூக்கி அடிச்சுனா கூட எவனை கேட்ச் போட மாட்டான், எப்படி ஆட்டுவேன். அது வந்து
ரிட்டையர் ஆகலான்னு பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரெயிட்டில் அடித்தா தான் மிட் ஹேண்டில் கேட்ச் ஆகுதுன்னு இப்போ கொஞ்சம் அதை வேணான்னு விட்டுருக்காங்க. ஓகே முடிஞ்சு 3 அவங்களுக்கு மனசுல இப்போ மேட்ச் ஆடுறாங்க, மேட்ச் உள்ளே வந்துட்டாருன்னா ஒரு விட்டாங்க. இது யாழ் இருக்காங்க அங்கே உள்ளே வந்து மைண்ட் இப்போ அங்கே போயிடுவாங்க. எனக்குலாம் பிடிச்சிருவாங்க. எனக்குலாம் நிறைய டஃப்பான கேட்செல்லாம் பிடிப்பானுங்க. எனக்குலாம் அதே ஃபீல்டரு அடுத்து வர பல வர கேட்ச விடுவானுங்க. இதெல்லாம் நிறையா நடக்கும். வாழ்க்கை நம்ம பாலை பிடிச்சி தொட்டு கூட வந்துட மாட்டான். அவன் பார்த்தோன்னா ரத்னாக்கா பால் பிடிச்சிருவான். இங்கே எதுவும் கரெக்டாக அவனுக்கு எடுத்துலாம் அடிப்படும். மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ கபில் எல்லாம் பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணுறான். கீழே உருட்டுறானுங்க போல. என்னன்னா அதில் பேஸ் சரியான பேஸ் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் நமக்கு அந்த அடிக்க முடியல. எங்கே குத்த இந்த பேஸ் தான் நமக்கு தெரியுதுல்ல நமக்கு. போடா ஐயோ சொன்னா இப்போ இப்போ திரும்ப ஃப்ரீயாக திரும்ப போ 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 போ. ஆஃபீஸ் வேலை செய்ய மாட்டீங்க. அது ஒரு விஷயம். எல்லாரும் ஜேபி மாதிரி இருக்கு. அவ்வளோதான் போய் ஒரு 2 வாரம் என்ன இங்கே இருந்தாலும் என்ன பண்ண அதை வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா. புது பசங்கன்னா பரவாயில்ல, ஹெல்ப் தேவை. ஆஃபீஸ் வந்து அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருக்குது அப்புறம் அப்படி கேட்கக்கூடாது. ஜேபியே எதுவும் பண்ணுறதில்ல. அவனை எதுவும் கேட்கறது. ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே போட மாட்டாங்க. ஆமாம், அதுதான் ஒரு அது இவெல்லாம் போகலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் எல்லாரும் அப்போ கேட்பானுங்க. அது ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல யாரா ஒர்க் பண்ணுறேன்? ஐ மீன் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆளா முடிக்கும் போது எங்கள் அண்ணன் 42 போடு. ஃபஸ்ட்டு மொதல் 50 வாய் வைக்காத சுரேஷ். நான் தான் கம்முன்னு முதல்ட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அந்த பையன் வரல இல்லை தம்பி கம்முன்னு வாய் வைக்காதீங்க. அன்னைக்கு அந்த பையன் தம்பி அந்த பையன் தூ கூட வந்தார். அந்த பையன் மட்டும் தான் ரன் அவுட். அன்னைக்கு ஏன்னா ரன் அவுட் ஆயிருக்கும். 49 இருக்கும்போது அவுட் ஆனா டேனி சொன்னானா 40 இப்போ அவுட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டு நீங்கள். அது பேர் அது ஒரு மொக்க பால். அது நேராக கையில் நீங்கள் போய் கேட்டு வந்தீங்களே பாலாஜி அவுட்டு. இப்போ அவுட் ஆகிட்டா எப்படி இருக்கும் பாலாஜி அவுட்டு? சரி ஃபஸ்ட்டு மாட்டுறேன் அண்ணா நீ பார்ப்போம். லெவன் ஓவர்ஸ் 93. நம்மளாதான் எனக்கு 6 ஓவர் இப்போ தான் பவர் பிளே முடிச்சிருக்கோம். நமக்கு முடிச்சிருக்கோம். என்னடா ஃபாஸ்ட்டாக போடுறோம். இல்லை உனக்கு தெரியாது அது எங்கே இருக்கு. என்னதான் தெரியும் உனக்கு சொல்கிறது.
முடியல ஜாகிங் போயிட்டு இருக்கா அர்ஷாபதி முடியலண்ணா ஜாகிங் ஓடிட்டு இருக்கான் ஜாலியா. ஆப்போசிட் சாரி கால் நிற்காதரா நிற்காத அண்ணன் இருக்காருனேன்னு ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருக்கேன் நான். அண்ணன் பேட்டிங் போயிட்டாருன்னு வச்சுக்கோ அப்புறம் முரளி பையன் முரளி பையன் ராஜ் நீ அடுத்து பேசுறதா இருந்தா மேனத்தை மேட்ச் வாங்கிட்டு எங்கடா வாங்க முடியுது மேனத்தை மேட்ச் செத்து போன டர்ஃபு மாதிரி ஜெயிச்சிரும் சொன்னா கேட்காது. இந்த டர்ஃபு மாதிரி இடம் நல்லா இருக்கும்டா பாலா. கேப்டன் மொதல் மாடுற ஃபர்ஸ்ட் மாடுற நீ இன்னும் அப்டேட் ஆகல 50 46 தானே தப்பா சொல்லிட்டோம். இல்லடா 42 நான் வந்து சொல்லிட்டு கேப்டன் ஃபர்ஸ்ட் மாடுற 50 மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறேன். இது அப்லோட் ஆகி பார்த்து தான் சொல்ல முடியும். கையெல்லாம் தூக்கிட்டாரா பாலாஜனா ஷார்ட் அடி ஷாட் நாடோ 30 பால் ஆனதுக்கப்புறம் பேட் தானாக பிடிச்சிட்டு பால் சரியான ஷாட் சரியான பால் சின்ன வயசுல கரெக்டாக அடிக்காது பாலாஜி நீ சொன்னா நீ ட்ரிபிள் சிக்ஸ் லோடிங் நான் வைக்காத பாலா ஃப்ரீ தானே நேற்று அவங்க கூட திடீர்னு லாஸ்ட் ஒரு நோபல் ஒரு ஒன்று போட்டான் ஃப்ரீட்டு மிஸ் ஆயிடுச்சு ஸ்டெப்ஸ் அவுட் ஆனாங்க. எங்கடா பாலு துருத்துன்னு ஓடாத பிரம்மா செவனே நீர் ஒத்த காலை வச்சுக்கிட்டு ஒத்த கால் கூட இல்ல அரை கால் தான் இருக்கு. அவர் மனசுல அவர் பெரிய உசேன் போல்ட் நினைப்பு ஒரு இருக்கிறதே ஒரு கால் 100 பால் சும்மா போட்டாரு விட்டு விக்கெட் ட்ரை பண்ணி நல்லா ஆடுறவங்க இருந்தா 2 6 வச்சு சூப்பரானோ ஆட்டா டேய் ஆட்டானோ லவ்லி ஷாட்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் இப்படி அடிச்சது அதோட இப்போ தானே பார்க்குறேன். அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சது இப்படி அதான் இப்போ தான் பார்க்குறேன். இது முக்கிய காரணம் விக்கி வராது. வரமாட்டானா முரளி கீழே அப்புறம் ஃபோன் பண்ணுறான் விக்கிங்க செகண்ட் ஹாஃப் ஃபீல்டிங் பண்ண ஆள் வேணுங்க எங்கே ஃபோன் பண்ணுறான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தானா நான் சரி வந்துடுறா சீக்கிரம்னா என்ன பேட்டிங்கான ஆள் இருக்குல்ல 11 ஓவர் தான் வருது ஒரு அரை மணி நேரம் கொடுத்து வர சொல்லியிருந்தேன். அப்போ கூட இன்னும் 10 ஓவர் தான் இருக்கு. எங்கடா உங்க தலைவர் எங்கடா டேய் தலைவருக்கு ஃபோன் பண்ணு வர சொல்லு டக்குன்னு அப்படியா இப்போ பேசிட்டியா அப்போ பேசுனியா தண்ணி எடுத்து போக வேண்டியதாடா. டேய் போடா ஏய் பால் வச்சுடா டீல் பண்ணி சொல்லிட்டு போனா நான் முள்ளி போய் அமைக்கிறாங்க நல்லா பண்ணா எப்படிடா கண்டிப்பா 10 பேர் தான் பையன் கார்ல தான் கீழ இருக்குடா.
நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? ஷார்ட் அனோ எங்க ஷாட் அவனை அடிக்கிறது 6 இல்ல 4 மட்டும்தான் 4 தெரியல இருக்குன்னு சொல்லிட்டான் 6 ஏய் அவரே 6 கொடுக்குறாரு உன் வேலை என்ன பிரம்மா நீ அடிச்ச 6-4ன்னு வேணே கத்துறான்டா சுரேஷ் வெக்க மேலடா உனக்கு சுரேஷ் உனக்கு உன் வேலை என்ன அவன் காசு கொடுத்து அம்பே நிற்க வச்சிருக்காங்க உனக்கு காசு கொடுத்து அம்பே நிற்க வச்சாங்களா சொல்லு உன் வேலை என்னடா அண்ணா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாண்ணா என்ன அவன் வேலை என்ன அம்பேர் காசு கொடுத்து நிற்க வச்சு அவன் ஸ்கோர் கொடுத்துட்டான் இவன் யார் போகுது எல்பி மாதிரி அவுட் இப்போ எடுத்து ஓடுறா பரவாயில்ல பிரம்மாதிசயமாக இன்னைக்கு 20 பால் அடிக்கலாம் பாராட்ட வேண்டிய பாராட்ட வேண்டிய விஷயம் பிரம்மா இன்னைக்கு உன்னை பாராட்ட வேண்டிய விஷயம் 20 பால் ஆட்டேன் உன்னை பாராட்டுறேன் நீ இப்போ கூட என்ன ரெக்கார்டிங் முழுக்க போகுதுன்னு தெரியல அவுட் வாய்ப்பு பால்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதனால மச்சான் ரெக்கார்டிங் போட்டு விட்டுரும்டா ஆச்சு அது என்ன ஆச்சு தெரியல அவனுக்கு கேமராமேன் டக்குன்னு மண்டை வேர்த்துருக்கும் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருப்பான் அடுத்த சுரேஷை பேட் பண்ணு போ இது போடா அவன் பேட அவன் பேட்டை நீ ஏன் பார்க்குற இவன் காட்டினா கழிட்டா அவனுக்கு விட்றா கழிட்டு விட்றா அவன் அந்த சிமெண்ட் பால் தான் சிக்ஸ் தான் இல்லை அவன் பிடிச்சதே சிமெண்ட் மாதிரி. சரி இல்லை நீங்களும் சொல்லிட்டு வாங்க பிடிக்கல அங்கே வந்து உனக்கு தெரியல சரியா தெரியாது எது 4 6 இல்லை அவன் பிடிக்கும் போதே சீக்கு அது அவுட் இல்லாத மட்டும் இருந்துச்சு. ஆனால் பைத்தியக்காரன் அசால்ட்டாக பிடிச்சிட்டு விட்டான். எனக்கு முன்ன மொதல் ஒரு பரவாயில்ல 12.3 120 கொஞ்சம் ஓவர் நின்னா நல்லா இருக்கும் மழை நிற்கும் அது நல்லா டச் வந்துச்சுடா. இந்த எல்லா பால் அடிக்க பார்க்குது இந்த பைத்தியக்காரன் பால் தான் கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் உள்ளே போட்டானே எடுத்துறது. கம்மனு வாய் வைக்க எல்லா பால் அடிக்க பார்க்குதாண்ணா ஒரு பால் பாட்ட போகிறான் ஏய் வேற இப்பறா உங்களை மாதிரிலாம் ஆட முடியாதுடா ராஜி வச்சுலாம். அப்புறம் அது உங்களுக்கு தான் வரும். 23 ஓவர் எப்படி ஆட முடியாது அதுதானே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் போன உடனே அவுட் ஆகிட்டு வந்துடுறீங்க. வாத்தியாரா இருங்க வாத்தியாரா என்ன நீ அப்படின்னு இவனே யோசிக்கிற இவனை மட்டும் சொல்லு எல்லா பால் அடிக்க பால் இல்லைனாலும் ஸ்ட்ரைட் அடி பால் லைனை பார்த்து அடி பாலாதுண்ணா ஸ்ட்ரைட்லேயே ஃபோக்கஸ் வேணாம் அது ஷார்ட் வச்சுருக்கேன் ஸ்ட்ரீட்டில் செம்ம ஷாட்டில் அது அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அடி நிறுத்தி விட்டுது பேட்டை. அப்படியே இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது. எப்படா ஒருத்தன் விட்டாவான் பேடை தூக்கி கட்டலாம். யார் பேடை கட்டினருக்கா? நல்லா இல்லை வீடியோ எடுத்து நீ தான் பார்க்கல ஆமாம் அடுத்து அப்படியே பேரப் பண்ணிக்கோ ப்ரோ. அதுக்கு பற்றி வராது. அவனுங்க நீ தான் பண்ணுற அடுத்து நீ வேறு ஆடுறா நீ தான் அடுத்து எல்லாம் பேடப் பண்ணி ரெடியாக இருக்கும். என் முரளி பையன் எங்கடா போகிறான் வீட்டுக்காரன் ஃபோன் எடுக்க மாட்டான்டா சரி பேட் என்ன எடுத்துக்கோ வரலையா? நடுவில் நான் வரத்துக்குள்ள வந்தேன்னா இந்த பேட் எடுத்துக்கோ வந்துடுறேன் லேட் ஆகும்டா கொஞ்சம் இதில் இருக்க பேட் எடுத்துக்கோ இல்லைனா நான் வந்ததுக்கப்புறம் ஏன் பேட் தரேன் நான் நீங்கள் பேட் டேய் யாடா நின்று ஆடுறேன்னு சொல்லாமல் வந்துட்டு அப்புறம் ஏன் பேட் எடுத்துக்கோன்ற என்ன அந்த பேட் எடுத்துக்கூடா அப்படி இல்லை அவ்வளோதான் அதோட நிறுத்திடணும். இதோ இந்த இருக்கு இது இருக்கு இப்போ இந்த கிரேனிக்கல்ஸ் உனக்கு கிரேனிக்கல்ஸ் தான் ஆடி நம்ம கிரேனிக்கல்ஸ் ஃபேமிலிடா சரி டேய் கார் எடுத்து வந்தே இல்லையா எடுத்து வந்துட்டல அவங்க போல இங்கே எடுக்கிறேன் மச்சான் நான். இல்லடா பாலா இங்க எடுக்கிறேன் சைடில் இருந்து பார்க்கும்போது இறங்கிடுச்சு இல்லடா பாலா எனக்கு கொஞ்சம் ஐடியா நம்ம தான் நான் இங்கே பாலை பார்த்து இங்கே எடுக்கிறேன் மச்சான்றேன் நான். எனக்கு ஐட்டா அது நம்ம அவ்வளோவா டிப் ஆகும். இதுலேயே நான் உள்ளதான் மச்சான் இந்த வெளில கூட நிற்கல. இந்த ஷாட் தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கு. சின்ன வயசு தோனி சாப்பிட்றத பார்த்துட்டு
அதுலேருந்து அது ஆடுவேன் நடக்கும். அந்த ஸ்பின்னர் போட்டான்ல அந்த பால் மிஸ் ஆயிடுச்சு லெக் ஸ்டிக்கு. பால் நல்லா இப்படி வந்துச்சு. அது பட்டுன்னா நல்லா போயிட்டுருக்கோம் அந்த பக்கம். அதுக்கெல்லாம் இவ்வளோ தான் மிஸ்ஸு. அந்த கிரிப் ஆகுதுடா பால். சுரேஷ் நீ செம்மையாக கிரிப் பண்ண. அவனுக்கு ஆச்சுன்னா அவங்க ஆச்சுன்னா சுரேஷ். நான் தான் சொன்னேன் பிரம்மா நான் கீப்பிங் பண்ணுறேன் நீ போய் bowling போடுறான் சுரேஷ் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் பதில் சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல. அவன் என்ன சொன்னான்னா நான் சொல்லியிருப்பான். வேவ்ஸுக்கு மட்டும் வேவ்ஸுக்கு வேணாம் மச்சான், நான் டாக்டர்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட்லாம் எதுக்கு டேலண்ட்டை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கானுங்க, திட்டினே இருக்கானுங்க. சொல்லியிருப்பான். சொல்லக்கூடிய ஆள் தான். என்னோட பொட்டன்ஷியல்லாம் இங்கேருந்து வேஸ்ட்டாக போகுது. வேற மாதிரி வந்துடும் எனக்கு வாயில. யாரு? ஏய் அவனை சிறுப்பாளடுறான். ஃபோன் பண்ணி கலாய்க்கிறான்டா அவன். என்ன பரவாயில்ல, அண்ணன் இப்படி தான் பொறுப்பு ஆடுற மாதிரியே தான் ஆடுவார். அப்புறமா பார்த்தா அவுட்டை சுற்றிடுவார். பார்த்தா வீடு கொடுத்துட்டு போன வாரம் அப்படி தான் மொதல் பால் பொறுப்பாக ஸ்ட்ரோக் வச்சார். சரி பொறுப்பாக ஆடுவார் போல அண்ணா பார்த்து அடுக்குன்னு சொல்லிட்டு வர அடுத்த பால் சுற்றி அவுட் ஆகிட்டு. அதான் மொதல் பால் சாமிக்கு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சொல்கிறேன் அண்ணா இச்சு வைக்கலாம் ஆகுதுனே பார்த்து ஆடுங்கன்றேன். ஸ்ட்ரோக் வச்சிட்டார். சரி ஓகே ஆடி நம்ம அடுத்த பால் சுற்றுறேன். அண்ணா 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 பிலீவ் ரெடி. அப்படி பேட் தூக்கி போட்டுருக்கலாம்ல, பேட் தூக்கி போட்டு அதில் பட்டு இருந்துச்சுன்னா பட்டு பேட் உடஞ்சிருக்கும் கீழே வந்துருக்கும்போது. வேற ஒன்றா இருக்காது. ஏண்டா தப்பா 20 அடிக்கு போகுது பால், எங்கடா தூக்கி போடுறது. ஸ்ட்ரீட்டா அடிச்சுடுங்க கேப்டன். 68 கேப்டன். பரவாயில்ல பரவாயில்ல பொறுமையாடு பழகுனா. 10 ஓவர் இருக்கு பழகுனா. 10 ஓவர் இருக்கு பரவாயில்ல. இந்த பால் போடலாம் பரவாயில்ல. கரெக்டாக ஆடு பாலை பார்த்து. போடு. எங்கடா ரோபாலா எங்கடா போச்சு போல? பவுன்சரா? அதே அடிச்சிச்சாங்க அண்ணா. பரவாயில்லையே. ரோஜர் ஃபெடரர் மாதிரி ஆடுறாரு. நான் அடிச்சதை பார்த்து ஃபுல் டாஸ் போல நினைச்சேன் டக்குன்னு நான். இதான் வெயிட் அது இந்த இந்த கிரேட் வச்சுருக்கோம். நம்ம அண்ணன் பாட்டு தான். அப்புறம் கேப்டன் பாட்டு தான் அது. வேணா 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 வேணா. ஸ்கோர் போகிறதுல எப்படியா இருக்கும். அந்த பையனே எப்படியா தான் ஓவர் போடுவான். அப்பால யாரு? ஓ அவன் தான் ஃப்ரெண்டா? நாலாவதுல நான் சொல்லவே இல்லையே. என்னடா பால் நீங்கள் எப்போ தெரியுமா அவுட் வச்சுருந்தா யாரு? லெக் ஸ்டிக்கில் திரும்பி ஏன்னா கண்டாபுரோட ஓட்டுக்கிறாங்க 2 பேரும் வயசானவங்க 2 பேரும். ஃபோர் போயிச்சா? எங்கடா போச்சு? கையில் குத்துட்டு ஓடுறாரு அண்டை. பாலாஜி ஓடுது. எதுக்கு ஓடுது தெரியல. தண்ணி தண்ணி திருப்பி தண்ணி திருப்பி ஓர ஓர ஓர. தண்ணிக்குறா அப்புறமா. ஸ்கோர்
போடல என்னடா 136 அது நடுவில் வைக்கணும்டா. இல்லடா வச்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைய. அது பல்லா பெருசாக இருந்தால் அப்படி தான். ஆஹா ஐயோ அதுக்கு தான் டென்ஷன் ஆகாமல் வைக்கணுன்றது. டென்ஷன் ஏற்றக்கூடாது ஃபஸ்ட்டு. ஃபோன் பண்ணி வர்றான் அவனுக்கு மட்டும். ஏய் 2 வாட்டி பண்ண நீ பண்ணுறாப்பா மச்சான் என்னடா ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி பண்ணுறான். பைத்தியக்காரன் நான் ஃபோன் எடுக்க மாட்டான்டா. விக்கி கோரடி விக்கி வரான் விக்கி வரேன்னு சொல்லியிருந்தான். நாம சொல்லிட்டான். பேசிட்டு இருந்தான். அதான் ஃபோன் இப்போ தான் பேசலாம். வருவான் வரேன் செகண்ட் ஹாஃபில் வந்துடுன்ட்டான். இன்னும் ஒரு நேரத்தில் வந்துடுன்ட்டான். ஏன் விக்கி என்ன அட்லீஸ்ட் 10வது இருக்கும். அதான் நான் சொல்கிறேன் விக்கி வரேன்ட்டான். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துடுன்ட்டான். ஆல்ரெடி 9 பேர் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் மச்சான். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு ஆள் நிற்க வச்சுக்கோங்க பரவாயில்லண்ணா. ஏன் சொல்லு நமக்கும் ஒரு ஷாட் நம்ம நிற்க வைக்கணும் அப்படியா? அவங்க 2 பேர் நின்றுந்தாங்களே. ஒன்று தான் கொண்டு தான் நின்றாங்க. ஃபஸ்ட்டு 10 பேர் தான் ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் நீ தான் சொன்னியா ஒருத்தர் நிறுத்திக்குவாங்க அப்படி. 9 பேர் நிற்கும் போது ஒருத்தர் இருந்தாங்க. ஓகே ஓகே. அது ஏன் சொன்னால் நமக்கும் ஒரு ஆள் நீ இந்த அளவுக்கு நியாயமாக இருக்கியா? அது நான் அவங்க அப்படியே புரிஞ்சுக்கணும். நான் ஓகேன்னு சொல்லும் போது அதுக்கு ரீசன் இல்லை. அம்மா ஆனால் போன வாரம் அந்த சண்டை செம்ம சண்டை மச்சான். ஃபுல்லாக கேப்சர் ஆச்சு தெரியுமா? சண்டையா? ஆமாம். என்ன சண்டையா? கொலா சண்டை உள்ளே போய் நான் சும்மா தான் வேணும்னு சண்டை போட்டேன் நான். அது அவுட்டு மாமா. அவுட்டு தான் எனக்கும் தெரியும். இல்லை இவரு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிக்குது பார்க்குறியா? அவன் பார்க்க மாட்டான் தெரியும்டா. சும்மா தான் கத்தின்னு சொல்லி நான் அவன் எப்படி சும்மா நான் நோபால திருப்பினான் பாரு. அப்பயே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி பாயிண்ட் வரதுக்கு அப்புன்னு பாயிண்ட் வந்துருச்சு. உங்க அப்பா சண்டை போட்ட வேலையே போயிட்டு அவன் எனக்கு எப்படா தெரியாது பட்டுச்சா ஸ்டெப்பில் இல்லையா சும்மா கத்த வேண்டியதா. சும்மா போய் சண்டை போட்டு இருக்கான். சரி எங்கள் அண்ணன் காஜாட்டும் பாவம். நான் பார்த்தா அடுத்த பாலே அவுட் வந்துருச்சு. அது பாலாது நான் கீப்பர் அசால்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு நான் பண்ணுற பேர் ஓ நான் இல்லையா இன்னைக்கு? சார் இது ஓவர் மோஸ்ட்டு கீப்பிங் கொடுத்துருக்கலாமே. ரமேஷ் கத்துன்னு இருந்திருப்பான்ல. ஏ இரு இரு இல்லை என்னென்ன பண்ணு பாரு எங்கள் அண்ணன் ரொம்ப லேட்டு மச்சான். ஓவர் முடிச்சுக்கலாம். கடைசி இருக்கு டெத் ஓவர்லலாம் அவன் போட்டான். முக்காலாம் தேவையில்ல போகிறான் இந்த அண்ணா. டெத் ஸ்பெஷலிஸ்டா? ஏய் எல்லாமே வேற பவர் பிளேல கூட போட சொல்லிருந்தா போட்டுருப்பான். சரி போட்டிருப்பான். வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் கொடுக்கல. இல்லைன்னா அந்த அப்பயே அந்த சாக்கு wicket மாட்டவே மாட்டேந்திரா. நான் அப்போதான் மச்சான் சொல்லிட்டு வந்தேன். அது ஏன் பிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். முன்னாடியே பாலை திருப்பி விட்டுறேன். எதுவும் சொல்லாமல் இருக்கு. இல்லடா ஒழுங்காடு வைத்தியக்கார நாய. ஆ நான் கேட்டேன் நேத்து. ஏன் மச்சான் வேவ்ஸ் இதே மாதிரி வர பால மட்டும் வெயிட் பண்ண போட்டு போட்டு டைலாக் தான் சொன்னான். நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா நான் நினைக்க மாட்டேன். அது மச்சான் நீ வந்து தண்ணி வேணுமாடா? நிஜமா சொல்லியிருப்பானா இல்லையா? இல்லை கண்டிப்பாக சொல்லியிருப்பான். நீ எங்கடா போற சொல்லிட்டு வர போறியா? ஆனா உண்மையிலேயே தெரிஞ்சிருப்பா சொன்னா நான் தான் கேட்டேன். எப்படி ஆடி சார் அந்த மைண்ட் செட்டோட தான் மச்சான் இருந்தாங்க. பேட்டிங்லயும் சரி அது போலிங்லயும் சரி அந்த கான்ஃபிடண்டான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். கான்ஃபிடண்டா இருந்தேன். அப்போ எங்ககிட்ட மட்டும் கான்ஃபிடன்ஸ் வரல. ஏன்னா கீப்பிங் என்னன்னு பிரம்மா சொல்லிட்டே இருக்கான். அதனால போட முடியல. அப்படியே சொன்னா இதான் சொன்னா கேட்டது. ஏய் நான் என்னைக்கு தான் பேசுறேன். கீப்பர் தான் உனக்கு பிரச்சனை. கீப்பிங் என்னன்னு பிரம்மா தான் பேசிட்டே இருக்கான். அதனால போட முடியல. சார் நீ அதான் கண்ண முடிக்கோ. பிரம்மாவை பார்க்காத. அப்படி வேணா போடலாம்ல. கண்ணை திறந்து போட்டா கூட இல்லை. கண்ணை திறந்தே வந்து இங்கேருந்து போடுறாரு தென்காசிக்கு. இல்லை பொறுமைலாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் பொறுத்தது போதும். ஜாலியாக தூங்குறானு பத்தியா வந்துட்டு. அந்த பையன் ஒரு பால் ஏஞ்சிவே இல்லை மச்சான். ஒரு இன்சைடேஜ் வாங்க அப்படியே கீழே போயிடுச்சு. இல்லை அப்படியே இப்படியே வந்துச்சு மச்சான். ஸ்கிட் ஆகிட்டு நின்று ஏறி வருது. ஒரு பால் வந்து கீழே இப்படியே வந்துடுது. போகிறது தான் கரெக்ட். ஆக்சுவலாக அப்படிதான் வரணும் எல்லா பிச்சிலையும். இவங்க ஒரு பால் நின்று ஏறிடுது. அதனால தான் உனக்கும் சரி எனக்கும் சரி டர்ஃபில் ஆடுறது ஈஸியாக இருக்கும். அதுதான் போல உண்மைடா போல. அது மாம்பாங்க அங்கே ஆடும் போதே நல்லா இருக்கு. ஏன்னா பால் அழகாக பேட்டுக்கு வருது. எவ்வளோ பேசுறது அந்த பேசுக்கு வந்துருது. பசங்க எல்லாம் பார்த்தியா டர்ஃபில் கஷ்டப்படுவானுங்க. ஏன்னா அவனுக்கு நின்று பார்த்தா தான் அடிக்கிறானுங்க. எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? டர்ஃபில் எக்ஸ்ட்ரா பவுல்ஸ்லாம் இருக்குது உனக்கு. பால் வரத்துக்கு முன்னாடியே சுற்றிடுறானா ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளால. அதுதான் ஈஸி. அது ஆடுறது விடு நம்ம லைன் லென்த்தை பார்த்து ஆடிடுவோம் போல. இவங்க லைன் பாலை பார்க்குறானுங்க. இங்கே வரைக்கும் நம்ம இங்கே பிடிச்சினா இங்கே போயிடலாம்டா. நம்ம போயிடுவோம் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் பிரச்சனை.
ஃப்ரண்ட் ஃபுட் தான் வர மாட்டேங்குது. பாலாஜனை பற்றி தெரியாமல் தான் வந்து கூப்பிட்றாங்களா? 16 நீ அப்போ ஆடு பொறுமையா ஆடு. அதான் ஆடிட்டு இருக்கிறதே அவரு ஓவர் போ மச்சான், உள்ள போ மச்சான். ஏ பொறுமையாக போ, ஆடுறதை விட்டு எத்தனாவது ஒரு எதுக்கு அதெல்லாம் என்ன சேஸா பண்ணுற? வெளியே வரலாம். பாலாஜன்னா இஸ் ஆன் ஃபயர் சாட்சி. ஒழுங்காக ஊட்டியில் போய் குளிர் காயறதை விட்டு மேட்ச் பார்த்துன்னு மெசேஜ் பண்ணுக்குது பற்றியா? அது நல்லா சரக்கு போட்டு போய் ஜாலியாக குஜாலாக இருந்துருப்போம் மச்சான். 150 141 மச்சான். சும்மா வந்து போகுது, சும்மா இப்போ பிளேஸ் மச்சான். இவங்கெல்லாம் இந்த ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் எடுத்து வந்து ஆட விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மச்சான், இவங்க எல்லாருமே பாதி பேர். அந்த பையன் இப்போ ஓகே, அது ஸ்பின்னு போட்ட பையனை ஒலிக்கு கீப்பரு இப்போ போலிங் போடுவார், அவ்வளோ ரிட்டையர்மெண்ட்டு. ஆமாம் ரிட்டையர்மெண்ட் தான் வந்து சொல்கிறேன். பெங்களூரில் ஒருத்தர் நான் பார்ப்பேன் மச்சான். என் வாழ்க்கை என்ன ஒரே குறிக்கோள் தெரியுமா, எனக்கு அந்த வயசு ஆகும்போது நான் அவரை மாதிரி இருக்கணும். கஷ்டம் மச்சான். நீ ஆடு இல்லை அவரோட வயசு என்ன 60 கரெக்டாக ஆல்மோஸ்ட் 58 to 60 ஃபிட்டாக ஓடுறாரா மனுஷன். எதுவுமே பண்ண பார்த்தோன்னா வயசாகி தள்ளாடி பண்ண முடியல. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த டீமில் ஆடுவார். இப்போ வந்து நீ சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரவுண்ட்லேயே 10 பேர் தாண்டா இருக்காங்க, ஒருத்தர் கன்சே அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் என்னன்னா பேட்டிங் எனக்கு வேண்டாம், பவுலிங் வேண்டாம், ஃபீல்டியா கீப்பிங் போய் நிற்பார். வயசு டைமில் நம்ம கூட அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டோம். இது நோ பால் கொடுத்துறாங்க. இது நோ பாலே இல்லை. நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா நோபால் கிடையாது உங்களுக்கு. அதாவது ஏதோ நீங்கள் ஒழுங்காக ஆடலைன்னா நோபால் அவனை பொறுத்த வரைக்கும். சில பேர் என்ன வயசு இப்போ எங்கிட்ட இது நான் டென்டேட்டிவ் லெவன்ஸ்னு ஒரு ஆடுவேன். அதுலேயும் அப்படி தான் 48-50 வயசுல ஒருத்தர் இருக்காரு சரியா, வேறு வழி இல்லாமல் வச்சுருப்பாங்க. லைக் அவர் இன்ட்ரெஸ்ட்டில் வராரு, அவர் பேட்டிங்கும் பேட்டிங் ஆடுவார், போலிங் போடுவார். பட் ஆனால் வந்து பேட்டிங் 30 யாரை தாண்டாது. போலிங் போட்டார்னா ரன் கொடுப்பாரு. ஸோ லைக் பட் ஆனால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டோட வராரு சரின்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. டீமில் ஒரு ரொம்ப மெயினான ஆள். ஆனால் என்னென்னா பேட்டிங் ஆட மாட்டார், ஆனால் கீப்பிங் மாங்கு நிற்பார். 30 ஓவர் அங்கெல்லாம் மேக்ஸிமம் 30 ஓவர் தான், 25 ரேராக தான் இருக்கும். 30 ஓவர் மாடு மாதிரி பண்ணுவார். ஷார்ட் போனால் ரியாக்ஷன் டைம் வேறு லெவலில் இருக்கும் மச்சான். நான் தான் யோசிப்பேன், எப்படியாவது அந்த வயசில் அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ஒரு 50% இருந்துடணும் அப்படின்றது தான். ஹெல்மெட் போட மாட்டார் மச்சான். அப் டு நிற்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, பட்டுச்சுன்னா அப்படியே போய் சேர்ற, இதுக்கப்புறம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறா அப்படின்றாரு. நிறைய பார்த்துட்டாரு போல. நிறைய பார்த்துருப்பாரு அவர். உனக்குன்னா பிரம்மா நீ பார்க்காததா? நீ பார்க்காத பெங்களூர்லாம் நான் ஒன்றுமே பார்க்கலடா. அதுவும் அக்கா வீட்டில் இருந்துக்கு நான் என்னடா பார்த்துருக்க போகிறேன். அடிக்காத சிரிக்கிறான் பாரு ஒருத்தான், அவனை கேளு. தனியாக வீட்டில் இருந்து ஒரு வருஷம் 2 வருஷம். அப்போ நீ தான்டா என் கூட இருந்த நாய். அப்பப்போ தான் வந்துட்டு போகிறேன், 2 வாரம் வருவேன், வரமாட்டான். நீ தான் தனியாக இருப்பாங்க. ரெக்கார்டர் ஆகிட்டு இருக்குது, பேச வர முடியாது. ரஞ்சிதா ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க? ஏன் நீ போய் பண்ணுறது? சின்ன பசங்களை வேலை வாங்குறேன் கொடுக்கலடாப்பா சாமி. போடு இன்னைக்கு ஒரு செஞ்சுரி லோடிங்க போடு. எங்கே செஞ்சுரி ரன்னே வரல. 70 அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ரன்னே அடிக்கல. 5 6 வெயிட் பண்ணு. டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல. ரஞ்சித்தா கலகுடா ஒத்த கையில் தூக்கின்னு வரடா. யார் நினைச்சாங்க? டேய் மா சிக்மா சுரேஷ் இதெல்லாம் ஓர் சுரேஷ் பாய்ஸ்னா பொறுமையா ஆடு இன்னும் இருக்கு. ஓவர் போட்டாங்க.
பால் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்குதுடா அது. ரொம்ப ஸ்லோவாக போடுறாரு. அப்புறம் நம்ம பையன் துருன்னு இருக்கான். பூண்டு, அவன் பேர் பூண்டான். குட்டி மொத்தம் ஹைட்டாக பூண்டா? வாட் யூ மீன்? அவன் பேர் பூண்டு. ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியும்? குட்டி ஒன்று இருக்கு. ஸ்கோரா 146. 17-146. 6 ஓவர் 60 ரன் அடிக்கணும் பாலா. நீலாம் இங்கே சொல்லிட்டேன் இல்லைன்னு வையேன். அது நான் உள்ளே ரெக்கார்ட் எரிபியன் பிளேயர் நீங்கள் 200 ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். அவுட் ஆனால் எப்படி அவுட் ஆகும்? ஒன்று போல்டு, எல்பிடபிள்யூ, அவ்வளோதான். ரன் அவுட். இது 3 தான் உனக்கு ஆப்ஷன். அந்த மாதிரி டைம்லேயே நீ அவுட் ஆகிட்டு வர எல்பிடபிள்யூ வைக்கவே இல்லாமல். என்ன பாலா வெளியூரா நீ என்னடானா லெஜண்ட் சுரேஷை கலாய்க்கிற. இன்னொன்னா லெஜெண்டை கலாய்க்கூடாது. நோ பாலா. நோ பால் இல்லை ஒயிட்ரா. எல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு. நோ பால் கொடுப்பாங்க. மாற்றமாக கொடுப்பாங்க எல்லாம். வா கோடி கட்டிச்சா. இவர் பிடிச்சிட்டு வர்றா. இவர் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு தான். சூப்பரா ராஜே. வாய் வச்சது நல்லா தான் போச்சு. ஆமாம் இவரே கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமானது. நீ எல்பிடபிள்யூ அவன் போல்டு. நீ தவிர ஏதாவது கேட்ச் வந்துட்டா மேட்ச் அடிக்கிறாங்க போல் காலைல இவங்களாம். அவன் ஆடுவாங்க. ஆடிட்டு எல்லாம் டயர்டாக நிற்கிறாங்க. அதை போட அதான் சொல்கிறேன்ல. அண்ணா என்ன சொல்லிட்டு பேட்டில் போட மாட்டேன் ஜன்னலுக்கு. இந்த வடிவேலு சத்யராஜ் போயிட்டு இதெல்லாம் அடிச்சுடுவார் கரெக்டாக. என்னாச்சு? வடிவேலு சத்யராஜ் போயிட்டு வேலை பிடிச்சி நாளை கூப்பிட்டு வராங்க தெரியுமா? அந்த மாதிரி கூப்பிட்டு அதனால கூப்பிட்டு வந்து சரி பாவம் புக் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்க. ஃபீல்டே வைக்காமல் போடுறாங்க போகிறாங்க. பெருசாக ஃபீல்டே வைக்கல போகிறாங்க. அப்படி ஒன்று போட்டுறாங்க போகிறேன். சுரேஷ் கூட 4 ஃபீல்டு 5 ஃபீல்டு வைக்க வேண்டியது ரிக்ஸ் இல்லை. ப்ரொஃபஷனல் பவுலர்ஸ் தான் அப்படி தான் வைக்கிறோம். வச்சாதான் கேட்ச் வரும். எங்கே அடுத்த பிச்சில் நேற்றுலாம் 2 பையன் வெளியே போயிட்டு அடிபட்டு பவுன்ஸை பார்த்தியா? எவனாலும் தொட முடிச்சாதான் பால். எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தா ஒரு பாலுங்க அவனுக்கு. டே தூக்கி போடாதாரான்னு இன்ஜினு கதறினேன் சுரேஷுக்குலாம் நேற்றுலாம். அப்பயும் ஒரு ஓவரில் போட்டான். ஆக்சுவலாக இல்லைடா பெருசா எனக்கு என்ன டவுட்னா பால் தான் போச்சு. ஷார்ட்டாக போட தப்பு இல்லைடா. இல்லடா ஷார்ட் பால் தான் போச்சு. ஃபுல் டாஸ்லாம் போடவே இல்லை. எங்க ஒன்றே ஒன்று தான் போட்டான். 1-2 தான் போட்டான். போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஷார்ட்டாக போட்டால் தப்பு. ஒரு பால் ஃபுல் டாஸ், ஒரு பால் ஃபுல்லராக போட்டு. அதான் வந்துட்டு 1000 வாட்டி சொல்கிறேன் நான். ஷார்ட்டாக போட்டால் தப்பு கிடையாதுறான்னு. ஷார்ட் பால் அங்கே அடிச்சா போயிடும். ஆனால் எல்லாருமே இங்கே தான் எல்லாரும் அடிக்க மாட்டாங்கண்ணா சொல்லி. எல்லாராலையும் மடக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏதாவது மேட்டில் கொஞ்சம் சர்க்கிள் வரல பால். அவுட் ஆயிட்டான். அது நான் அவனுக்கு என்ன சொன்னா அந்த இன்னொரு பையன் அடிச்சே இருந்தான். இவன் தான் 6 சைட் அடிச்சான். அவனுக்கு ஃபுல்லரா போறா. ஏன்னா பின்னாடி பின்னாடி தான் போய் நிற்கிறான். கரெக்ட். அது ஃபைனு. அதான் அது பேட்ஸ்மேன் ஒரு பேட்ஸ்மேன் மாற்றலாம்டா. பேட்ஸ்மேனை பொறுத்து அது தப்பு இல்லை. ஜென்ரலாகவே அவுட் ஆனால அந்த பால் ஆக்சுவலாக அது ஷார்ட் பால் கிடையாது. பிள்ளைங்க பால். உள்ளது பால். ஆமாம் ஆனால் பின்னாடி பின்னாடி அடிக்க போனா அதனால தான் கேட்ச் வந்து. அது ஃபைனு. இல்லை எல்லாருமே திரும்ப வராதுண்ணா அவனுக்கு ஈஸியாக தான். ஆனால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிடறான். பால் ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிடறான். ஸ்ட்ரெயிட் அடிச்சாங்க. ஸ்ட்ரெயிட் தான் வருது. நான் பார்த்துட்டேன். சீக்வன்ஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் தான். பெருசாக எவ்வளோ லெக்கில் மட்டைக்கு சிக்ஸ் அடிக்கணும்னே கிடையாது. ஆமாம் மச்சான் டெய்லி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டு போவோம்ல அவன் கூட தான் பண்ணுவோம். நீ புதுசாக சொல்கிறேன். நல்லா கான்கால்லே கேட்டிருக்கான் மச்சான் பேசுறது. ஆள் பார்க்க தான் நல்லா புரிய விடுற மாதிரி இருக்கிறான். பண்ணுறதெல்லாம் மோசமான வேலைங்க அவன் பண்ணுறதுலாம். தத்துவான அந்த பையன் தெரியும். தத்துவான் மோசமான ஆள். அது நம்பர்லாம் வந்து ஒரு மாதிரியா சேவ் பண்ணி தலைவர் வீட்டில் மாட்டிப்பாரு. வீட்டில் ரொட்டி கட்டத்தை பின்னாடி விடுவாங்கல்ல. அதனால வந்துட்டு வீட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இந்த ரெக்கார்டிங் அவன் வீட்டில் போட்டு காட்டுறான். மண்டே ஓடிச்சுட்டு இருப்பீங்களப்பா. எங்கள் அண்ணன் சோழியை பிடிச்சிருப்பாங்க. என்ன சுரேஷ் உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சோழியை பிடிச்சிருப்பார் போல. It was urgent, bro. Yeah, fine. The client, he called Gopal.
like usable directly or you have to check? Is it usable directly 19, 20, 10, 80? படிச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அவுட் Can you just forward me that link? கோல்டு நம்மள மாதிரி போல Just forward it to me. No? If it is 19, 20, I'll directly send you. அப்படிதான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நேத்து நந்தா நல்லா புடிச்சான்டா கேட்ச். அவன் புடிச்சது தான் கொஞ்சம் ரைட். நான் ஒன்று விட்டேன்ல நான் ஒன்று மணி ஒன்று நான் ஒன்று மணி ரொம்ப அசால்ட்டா விட்டான்டா. கையில அந்த அது அவன் கையை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க அடி படி வாங்கியிருக்கான். ரொம்ப அசால்ட்டா அடி போனோம்டா. கொஞ்சம் ஆக்டிவா டக்குன்னு வந்தானே பிடிச்சிட்டு இருக்கான் ஈஸியா. அவனுக்கு அடி எங்கடா பட்டது? இங்கே பட்டது மச்சான் இங்கே பட்டு தான்டா சார் ரெண்டு விரலுக்கு நடுவுல ஒரு சின்ன இது வரும். ஆமா. வெப் பட்டுருச்சு. ஓய் ஐயோ. என்னடா நிக்கிறாரு அப்படியே? அவர் எப்படா பிடிக்க முடியாது. அவர் கையில எடுத்தே பிடிக்க மாட்டான். பத்தியாலி கீப்பரா அசால்ட் பண்றாரு கீப்பர் அவரு. அப்புறமா அவருக்கு தான் குறைச்சு. தம்பி சுரேஷ்லாம் இதெல்லாம் நீ 2 மேட்ச் ஆனா நீங்க? எல்எஸ்ஜி இப்போ மத்தியானம் மேட்ச். காலைல வேற யாரும் மேட்ச் ஆடுறாங்க. நைட்டு மும்பைக்குல நைட் எங்க மேட்ச்? ஆரம்பிச்ச மேட்ச். நைட் மேட்ச் தான்டா பெரிய மேட்ச். ஆர்சிபி 4 மணிக்கு ஆரம்பிச்சோம். 3 மணிக்கு ஆரம்பிச்சோம். 3 ஆரம்பிச்சோம். 3:30 மேட்சா? நாங்க மேட்ச் பாரு. எங்க அண்ணன் ஸ்லோ, அதுக்கும் ஸ்லோவா இருக்கீங்க நீங்க. ரிஷப் பண்ண ஆடிட்டு இருக்கான் பாப்பா. ஃபர்ஸ்ட் அந்த ரிஷப் பண்ணனா அப்படி தான் சூரிய வச்சு மாதிரி இருக்கும் அப்பலாம். நீ ஆர்சிபி தானே? ஓ நீ மும்பையா? அவன் ஆர்சிபிடா டேய். நான் மும்பை சப்போர்ட் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட். ஸோ சச்சின் ஆர் வரைக்கும் மும்பைக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாறியாச்சு. கோலிக்காகவா? யுவராஜுக்காக தான் ஆர்சிபிக்கு மாறினது. 2014 யுவராஜ் தான் வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கோலி பிடிச்சி கடைசியில பார்த்தா அப்படியே தலைவன் யுவராஜ்லாம் வேற லெவல் பிளேயர். இறங்கினான்னா பெருசா இதுல அப்படியே தள்ளி விட்டி. ஐபிஎல் பெருசா செய்யணும். இல்லை அவன் நிறைய லூஸ் ஷாட் நிறைய ஆடுவான் யுவராஜ். எல்லா பால் அடிக்க பார்ப்பான். இல்ல அது கரெக்ட். ஆனா ஐபிஎல் அவன் ஷைனால. அதுதான் சொன்னேன். அதான் அவன் எல்லா பால் அடிக்க பார்ப்பான். டைம் எடுத்து ஆள்லாம் யோசிக்கவே மாட்டான். ஒரு போல நல்லா போட்டிருக்கானா இப்போ தோனிலாம் பார்த்துச்சு போல நல்லா போட்டுனா ஸ்டோக் வச்சுப்பான் ரீசெண்டாக. இவன் எல்லா பாலும் அடிக்க பார்ப்பான். அது பீக்கில் இருந்தால் அடிச்சிருவான். அது வேறு விஷயம். யுவராஜ்லாம் ஒரு பேர்லாம் வரவே மாட்டான். கடை எத்தனை இருக்கு? 19 முடிஞ்சிருச்சு. 19 20 ஓடினேன். 20வது ஒரு போயிட்டு இருக்கு. நம்மள வெளில 3 இருக்கு. போயிட்டு வாப்பா. மச்சான் 4 ஓவர் ஓவர். சைக்கிள் ஆடணும். அது ஒரு கம்மியா 4 ஓவர். கழட்டிடு வேணா. 200 சைக்கிள் ஆடுறேன். நீ இப்பயே சொல்லிட்டேன். கெரிபியன் பிளேயர்னு காட்டுறேன் இன்னைக்கு. என்னடா என்ன வேணும்? எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போடா. போ ஓட்டு ஃபாஸ்ட்டாக ஓடு. பாலாக்கு முன்னாடி நீ போகணும் போ. பாலாக்கு என்ன சும்மா அதுவே ஒரு ப்ரெஷர்லேயே ஆகி தண்ணின்னு ஃபீல்டுக்கு போகணும் எல்லாம் போகணும். தண்ணி நிறைய டைம் இருக்குது. அதுக்குள்ளே வேணாம் படம் தெரியாது. கட்டு கட்டாரம் பேட்டை மட்டும் கட்டி வை. சரியான பாத்தியா இவன் கண்ணாமூனா ஷாட்றான். ஒரு ஷாட் போன மேட்ச் தான்டா அவனை வந்து பெருமையா பேசினாங்க. அவன் ரொம்ப டீசெண்டா மாறி இருக்கான் அப்படின்னு. பால் ஆஃப்ல வந்துட்டு இருக்கு. அதை எங்க மிடார் மேல அடிக்கலாம். மிடார் கவர்ஸ் மேல அடிக்கலாம். அதெல்லாம் தண்ணி மட்டும்
ஏன்னா அவன் ஒரு 4 மாசத்துக்கு முன்ன கூட்டு வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியாவில். ஆமா, அவன் சொல்லி வேற இது பண்ணியிருக்கான். இந்தியாவுக்கு நீ தான் 6 இல்லாட்டா 7வது இது பண்ணுவ, உன்னை அந்த அளவுக்கு நான் ஆக்குறேன். யாரு? ஜஸ்டின் லாங்கர். பேர் ஆமாம் ஜஸ்டின் லாங்கர். ஆமாம் ஜஸ்டின் அவன் தான் சொல்லி அந்த அளவுக்கு நான் யாரு? என்ன அடிக்கடா புழுக்கு வச்சு அவங்க ஆஃப் ரோடு 6 அடிப்பான் பாரு. ஓடு என்ன பிடிச்சி பாரு பிடிச்சிருவான், இந்த வாட்டி பிடிச்சிருவான்டா. செத்து போயிடுச்சா? ஆயிரம் டயர்டாகி போச்சு அவ்வளோதான். அடுத்து யாரு? சுரேஷ் போ. அடுத்து பேடப் பண்ணியிருக்கோங்க, இப்போ ரெடியாக இருக்குடா. ஆயிட்டான் அவ்வளோதான். இவனுங்களா? இவர் இப்போ தான் உங்களை போட்டுனுக்குறாரு. யாரு? ஆமாம் இவ்வளோ நேரம் என்ன புடிங்க இருந்தா? பார்த்தாடு சுரேஷ். அவன் வச்ச ஷாட் எல்லாமே வந்து எல்லாமே சுரேஷ் 100 இருக்கு எல்லா பாலும் ஆடாது. ஏய் சுரேஷ் பாரு முகம் நின்று ஆடு, அவன் அடிப்பான் சரியா? நீ விக்கெட் விட வேணாம். முரளி வரல, விக்கி வரல. கால் பண்ணுறான் வர்றான், ஆனால் எங்கே இருக்கானா? இது எல்லா போல சுற்றி சுற்றி டயர்ட் ஆகிட்டேன். பாபு ஃபோன் பண்ண வந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேலே எங்கே இருக்கு? சொல்கிறேன் எல்லா விக்கி வேற யாராவது கூட்டு வரணும் சேர்த்து. தட்டி தட்டி ரோட்டில் யாராவது கூட்டு வர மட்டும் பண்ண. நான் நீங்கள் பேசுங்க, நான் 3 வாட்டி படிக்க சொல்ல பல நான் பண்ணுறேன். டயர்ட் ஆகிடுச்சு. ஊரும் சுற்றி சுற்றி டயர்ட் ஆகுறாரு. எல்லாம் போல சுற்றிட்டு இருக்காரு. அசப் பாய் பேடு கட்டுங்க. அசப் பாய் பால் போயிடுது. கட்டுங்க பேடு. யாரா? அசப் பாய் ரெடி. கைக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டில் தான் அடிப்பாங்க. ஏன்னா பவர் முன்னாடி போகிறதா பின்னாடி வர்றதானே புரியுது. நான் சொன்னேன்ல அந்த தாத்தா தாத்தா ஐடியா பண்ணினேன். பிஸியாண்டா விக்கி. ராஜி பேடு நீ பண்ணிருக்க மச்சான் யூத்ல கட்டிட்டானே. கட்டிட்டேன். ஹலோ விக்கி எங்கே இருக்க? வாடா 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 உங்களை தானே எதிர்பார்த்துருக்கேன். வாடா ஃபயராக இருக்கு வா. என்ன நீ வரல, அதனால தான் வந்துட்டு தான் போட்டு சட்டாவை போட்டு தூக்கிருக்கலாம். வரேன்னு தெரிஞ்சதுமே அவுட் ஆயிட்டு வந்துச்சுரா. அது கொஞ்சம் ஆமாம் 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 லைட்டாக ஒன்று தான். பட் ஸ்டில் எங்கள் அண்ணன் அடி தும்சம் பண்ணிருக்கு பாரு. நீங்கள் நீ வரல வந்துருதுன்னா சண்டாவை போட்டு முடிச்சிருக்கலாம். சீக்கிரம் வந்துடலாம் நீ. சரி வா வா. வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். இப்போதான் வீட்டுக்கு போயிருக்கானா? இல்லை கவுண்டிகிட்ட வந்தான். ரஞ்சித்தை ரவுண்டு கிட்ட வந்தானா வீட்டுக்கு வந்தான்னு சொன்னானா? ஏதோ ஒன்று சொன்னான்டா. அது ஒன்று விடு. 4 பேர் இருக்கா? வந்துட்டான்டா. தெரியலையா? என்ன பண்ணுறான் சுரேஷ்? இப்போதான் சாமிக்கு 2 பால் ஒரு பேச்சு சொன்ன நின்று ஆடுறானே இப்படி நிற்கிறது. டக்கு டக்குன்னு வந்தவன் வந்துடுவானா கொஞ்சம். என்ன பேட்டை தரையில் அடிக்கிறான் பாலா. நிறையா தான் எனக்கு ஆச்சு ராஜு. நிறையா அந்த என்ட்ரான அவுட் ஆயிட்டு வந்துச்சு. எல்லை கோட்டுக்குள்ள நீ வந்த இந்த ஸ்விக்கில காட்டுவோம் தெரியுமா? அந்த காலை வச்சு ஸ்விக்கில ஒரு ரவுண்டு காட்டும் மாதிரி இப்படி இந்த 1 கிலோமீட்டர் சுத்தி. நான் பாலாஜி நான் 100ன்னு அவுட் ஆயிட்டேன். எவ்வளோ வச்சுது? 75.
50 வச்சதே ஜீர்ணம் வச்சுக்க முடியல என்னால 75 அசால்ட்டா சொல்றேன் நானும் பிரம்மனா ஷார்ட் 50 வச்சதே ஜீர்ணம் வச்சுக்க முடியல 6 எவ்வளவு வேக மாட்டேங்குது எப்படி அவங்க டோர் போட்டுதானே நல்லா அடிச்சு நல்லா அடிச்சிருக்கு. அவனே எப்பயா தான் போடுறான் பாவத்தை அவன் பாவம் போட்டாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர போகிறான்ல பேட்டுக்கு இருக்கு பால் அந்த 6 ஆகும் போல தான் இப்போ ஸ்ட்ரெயிட்ல நல்லா இருந்துச்சு பாரு. அந்த மீறி இறங்கிடுவேன் நீ அப்போ அசவா இதுக்கே வந்த உடனே காட்டுற போடுறான் வேலையா. இல்லைண்ணா அவ்வளோ நான் 50 வச்சது எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா சந்தோஷம் தான் பட்டேன் சந்தோஷம். சத்தியமா சொல்றேன் வேற ஏதாவது நான் வேற அடிச்சது போறடா 6 வந்து 4 டக்கு டக்கு அடிக்கிறாங்களே எப்படி அடிக்கிறாங்க நான் ஆடுறது வரை பார்த்தியாடா? 172 21 ஓவர் 172. அவ்வளோதானா கம்மியாச்சு பிரம்மா அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னும் வரல. 172 தான் அதுக்கப்புறம் தான் அவர் வராரு ராஜு. அடிக்கவே முடியல. பிரம்மா அவுட் ஆகுது. லெக்ஸ்பின் பால்லாம் அடிச்சு மாறி மாறி கேட்கறமே அப்படி வந்து சொல்லி ஆஃப் பேக்ல வச்சு பாக்கெட்ல வச்சு பார்த்தியா? அவுட் ஆனா வந்து போடாரு. சுத்தமா மொத்தமா சண்டை போட்டு வந்து நேரா வழியில கரெக்டா கூட நாளைக்கே போல முன்ன பின்ன மாட்டிக்கிட்டே இருக்குது. அந்த 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 டைமிங் பிடிக்கவே முடியல. ஸ்லோவாக தான் போகிறோம் நல்லா தெரியுது ராஜு. சுற்றுனா முன்னாடி சுற்றுறேன், பின்னாடி சுற்றினா அந்த பேட்டை தரையில் அடிச்சு அடிக்கிற மாதிரி போகுது. அந்த ஆச்சா 2 ஷாட்டும் போகலை, பிடிக்கவே முடியல அந்த டைமிங். 5-48 பட் என்னத்தான் ஆடுறான்னு தெரியல. ஜட்ஜி மாரி இந்தியன் சேகவே மாட்டாங்க. இது மேலே அவன் மறந்துட வேண்டியதான். டெஸ்ட் மேட்ச் தான் சேர்ப்பாங்க போல அவனை. அவனுக்கு ஷார்ட் ரிப்பீட்டிஷனே கிடையாது போல தானே. பேட் பிச்சுனா ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் இங்கே அடிக்க பார்க்கறது, ஒரு நாள் இங்கே அடிக்க பார்க்கறது. அப்படி அடிச்சுனா தான் எப்படி இப்போ வந்து கீப்பர் இல்லை ராஜி. இப்போ கீப்பர்லாம் செம்மையாக ரெடி பண்ணே வரானுங்க. வேறு சனீஸ்வரன் வந்துட்டான், அவனே பெரிய ஆளாக இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டானுங்க. இப்போ போடு என்னடா போச்சு பாலு? இல்லை பாலா கெரிபியன் பேர் அடிப்பான்னு பார்த்தா இவன் அடிச்சிட்டு இருக்கான். ஒரிஜினல் கெரிபியனு, கருப்பான கெரிபியன், கருப்பு கெரிபியன் அடிச்சிட்டு இருக்கான். நிறைய கேட்ச் விட்டாங்க, 5 கேட்ச் விட்டாங்க. ஆமாம். கீப்பர் என்ன நான் சொன்னேன் அவுட் ஆகும் சொல்லி பாலாஜன் விட்டாங்களே கேட்ச் ஸ்டைட்லேயே 3 கேட்ச் தண்டாவை போட்டிருப்பேன். இந்த நாயை சொல்லும் போது எதுவும் சொல்ல 6 என்னடா பண்ணுறான் சுரேஷ்? கட் ஷாட் ஆடுறான். 2 ஓவர் தான் இருக்கு. கட்டு பார்த்தல அடி அடி சுரேஷ், பில்லிவர் அடி. அவன் தரையில தாண்டா அடிப்பான். காத்துல அவுட் ஆயிடு வர இது நம்ம ஒரு 2 பால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரன் வந்தா பரவாயில்லடா. ஏன் பண்ணடா? ஏய் விக்கி இவ்வளோ இதுவாடா. பாலா 200 ஸ்ட்ரைக் ரேட் கேட்டேன். நல்ல வேலைடா விக்கி. மேட்ச் முடியும் எவ்வளோ போல போது அடிக்கிறான் 176 176 கரெக்டா. 179 for 4. விட்றா, 3 தான் கம்மியாக சொல்லியிருக்கேன். ஒரு ஓவர் இருக்கு மச்சான். அப்படி அடிக்கணும். ஏய் ப்ரோ ப்ரோ ஸ்டார் பா கேட்சா பின்னாடி நம்மளுக்கு ராஜு. அவர் அந்த பக்கம் தான் இருக்காரு. இருந்தாலும் பல்லுவானா அதுவும் இல்லை. அந்த இடத்துல இது ஒரு வச்சிருக்கானுங்க. அப்படியே அப்படியே கருப்பு கெரிபியன் அடிக்கிறான்டா டேய். கருப்பு சூறாவளி. நீ சொன்ன ஸ்ட்ரைக் ரேட் அவன் எடுத்துன்னு போயிடுவான். அதான் சொல்கிறேன், இந்த கெரிபியன் அடிக்க சொன்னால் அந்த கெரிபியன் அடிச்சிட்டு இருக்கான். மனசு இது பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் ஓவராடா? அங்கே ஒரு பால் கூட கிடைக்கும், அடிச்சிரு. அதுக்காக இன்னைக்கு வந்து நான் நீ பால் கிட்ட விற்கிற மாட்டேங்க. எல்லாருக்கும் விளாடுவேன். எடுத்து என்ன ஃபஸ்ட்டு கட்டி அடுத்த வாரத்துல கட்டிடு. பேடு கட்டின யாருமே அவுட் ஆக மாட்டாங்க. பேடு கட்டிடு ஒரு நேற்று அப்படியே பேடு கட்டினா அதுக்கப்புறம் விக்கெட் விடல. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் ஒரு நிஜமாலே அது ஒரு நம்பிக்கை மாதிரி. இப்போ ஒரு வாட்டி தான் இந்த நாய் ஒழுங்காக ஆடினது. பேடை கழட்டினா அவுட் ஆகிட்டு வந்துட்டான். ஹலோ ஜி, அந்த இது லலிதா கிரியேட்டிவ் வந்து ஒன்று அப்டேட் பண்ணிடுவோம், கொஞ்சம் பாருங்க. இல்லை அவன் என்ன அடிக்கிறான் இவன்? என்ன கெரிபியன் பிளேயர் இவன்? நான் அப்படியே டேரெக்டாக வாங்கி போட்டேன். 200 பாலா. ஓகே ஓகே, பார்க்க சொல்லுங்கள். அது பால் டைமிங் பிடிக்க முடியல. முன்னாடி அடிச்சிட்டான். இவரு கூட நான், இவரு கூட நான்
என்ன அவங்க காசு வந்து டீம் பண்ணிட்டாங்க. என்ன பேசுறா போடுறான் அசோக்கு இந்த 150 போடுறாடா 149 அன்னைக்கு உப்பல்ல போல இருக்குது. உன் பேர் என்ன? ரவி. என்னடா மச்சான் கமாண்டா கரிபியன் இந்த மாதிரி வண்டியை பிடிச்சி தூக்கின்னு வந்துருக்காங்க. இல்லை நம்ம இந்த கபிலனே வந்து அவன்கிட்ட இப்போ பேசிடுறேன். அவன் பேசி ஏதாவது சமாளித்து 4 வாரத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். அவன் கொஞ்சம் அழுத்திட்டு ஒத்துப்பான். கரிபி 23 hours போட வரானுங்க எல்லாமே 23 hours போட வரானுங்க எல்லாமே என்ன நேரம் அழுத்து வந்து டக்குன்னு போட்டாங்க கூட 4 மணி தான் 4 மணிக்கு முடிச்சுட்டாடுங்க பேர் 1.5 மணி நேரம் தான் எக்ஸாக்டாக. மச்சான் அப்படிலாம் சொல்லாது. நம்ம 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு முடியும். இது 2 மணிக்கு ஆரம்பிச்சோம். 2 மணிக்கு எங்கே ஆரம்பிச்சது? 2 மணி 2 தான் ஆரம்பிக்கலடா, லேட் ஆயிடுச்சு. மேலேயே வச்சா 2:20 இருக்கும். போயிடுச்சா 1 hour 9 minutes காட்டுது ரெக்கார்டிங்கு. இந்த இடத்துல தண்ணி இந்த மாய்ஸ்சர் வந்து நின்றுது. அது எப்படியா வச்சுருக்கேன் இந்த கேமரா அதான் தண்ணி ஜேத் இது உள்ளே இறங்கும். கேமரா உள்ளே இறங்கும். என்னடா ஃபோனில் எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறான் கெரிபியன் பிளேயரு? என்ன இவன் கெரிபியன் ஓரா டேய் டேய் நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்க சுரேஷ் பார்க்க போற பாரு உன்னை லென்ஸ் ஓரா இல்ல போய் சாவடிக்க போற பாரு உன்னை. லாஸ்ட் பா இதுதான் லாஸ்ட் பா தான் காஜியோட போயிருப்பாங்க. காஜி சுரேஷ் ஓடு அடிஸ்டான்டா. கரிபியன் பேர்னு காட்டிட்டான். அதை போய் விட்டுருவான். அதை போய் கேட்ச்லாம் விட்டுருவான். மற்றதெல்லாம் லாஸ்ட் பால் மச்சான். இது இந்த லாஸ்ட் பாலா முடிச்சா 199 199 பரவாயில்ல. 199 200 அடிச்சா வின்னு. எவ்வளோ அடிச்சிருக்கான் பாலா? எத்தனை பால்கள் அடிச்சிருக்கான்? பால் 9 பால் 17. ஸ்டாப் பண்ணு 200 ஸ்ட்ரைக் கிடையாது. 2 ஆஃப் எடுத்துக்கலாம் சொன்னதை செய்யலாம்.